இன்றைக்கி நீ பேச வேண்டியது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் சீரழிந்திருக்குது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இந்த இடத்துல கொல்லப்பட்டவனோட ஜாதகத்தை பேசுறது என்பது அயோக்கியத்தனமானது. இது உள்நோக்கத்துடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்கும் அவங்ககிட்ட மாதம் கிடைக்கக்கூடிய சன்மானங்களுக்கு தாங்கள் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இத்தகைய பேச்சுக்களை சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவெளியில் வெட்டி கொல்றத ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நியாயப்படுத்துறதும் வாள் எடுத்தவன் வாளால் முடிவான் என்று வேதாந்தம் பேசுவதும் பச்சை அயோக்கியத்தனம். மாயாவதி சொல்வது போல தமிழகத்தில் இந்த ஒரு சம்பவத்தை வைத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பது தவறான வாதம். எங்கே வச்சு பிடிச்சாங்க, எந்த இடத்துல வச்சு பிடிச்சாங்க, எந்த டீம் பிடிச்சது அவங்கள, இந்த மாதிரி எந்த கிளாரிஃபிகேஷனுமே இல்லை. இங்கே தான் சந்தேகம் வருது. கொல்லப்பட்ட ஹை ப்ரொஃபைல் லீடரோட கட்சிக்கோ குடும்பத்துக்கோ நம்பிக்கை இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஆல்ரெடி தலித் பாலிடிக்ஸ் திமுக எதிராக பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்குள்ளே திரும்பிக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலை ஒரு தலித் தலைவர் கொல்லப்படுவது என்பது திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி தான், அவப்பெயர். இவர்கள் தங்களுடைய போக்கை ஆளும் கட்சி மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் 26 இதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள். ஜேஎன்யூ மாணவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள்னா அது திமுக அரசுக்கும் திமுகவுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை மணி. ஆனால் குருட்டுத்தனமான திமுக ஆதரவு என்பது உங்களுடைய பகுத்தறிவையை மழுங்கடிக்குது. இங்கே அரசு நிர்வாகத்துக்கும் முதலமைச்சருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கா? பதில் கூற விரும்பவில்லை. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. தமிழ் மணியர்களுக்கு வணக்கம். என்ற நேரம் சிறப்பு இருந்தால் மொத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதை தொடர்ந்து கட்சியுடைய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்த வராங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இல்லவே இல்லை, நீங்கள் கேஸை சிபிஐட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமாக சிபிஐ கோரிக்கைங்கிறது வைக்கப்படுதும், அது பாதிக்கப்பட்ட தரப்பில் நிறையா வைக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு இந்த கொலையில் தொடர்பு இல்லாட்டி நீங்கள் சிபிஐக்கு கொடுங்க, நீங்களே கொடுத்துருங்க அப்படிங்கிற டோன்லாம் அவங்க பேசியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை துரதிருஷ்டவசமானது, மிகவும் ஒரு மோசமான ஒரு சம்பவம். இத்தகைய படுகொலைகள் அரங்கேறுவது தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மாநில அரசுக்கு மிகப்பெரிய தலைகுனிவையும் நெருக்கடியும் உண்டாக்கும், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் மாயாவதி சொல்வது போல தமிழகத்தில் இந்த ஒரு சம்பவத்தை வைத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பது தவறான வாதம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிகழ்வுகள், எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் இருக்குது. பை அண்ட் லார்ஜ் எல்லா மாநிலத்திலும் இருக்க நல்லது கெட்டது தமிழ்நாட்டிலையும் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்னு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள், கள்ளச்சாராய சம்பவம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம், மேல்பாதி சம்பவம், இவையெல்லாம் தொடரும் பட்சத்தில், சிபிஎம் ஆஃபீஸ் அட்டாக், இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடரும் பட்சத்தில் அது லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸை நோக்கி இட்டு செல்லும். ஆகவே மாயாவதியோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பது தவறான ஒரு கருத்து. இத்தகைய சூழ்நிலை தொடர்ந்தால் அந்த நிலை, தட் இஸ் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் என்ற நிலை ஏற்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நான் முதல் கருத்தாக பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது கருத்து அவர்கள் சொல்வது, மாயாவதி அவர்கள் சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவகாரத்தில் மாநில அரசுக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால் நீங்களே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விடுங்கள்றாங்க. இது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து, நிச்சயமாக ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. இதை பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு கட்சி சொல்லுவதை தாண்டி ஒரு முன்னாள் முதலமைச்சர், தேசிய கட்சியின் தலைவர், அவர் சொல்லுகிறார். அதுவும் அந்த தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்ட வழக்கில் ஒரு எதிர்கட்சி ஆளக்கூடிய, பிஎஸ்பிக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியா பிளாக்கில் பிஎஸ்பி இல்லை. இந்த விவகாரத்தில் எதிர்கட்சியான மாயாவதியை பொறுத்த வரைக்கும் அது திமுக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுக்கு இந்த படுகொலையில் சம்பந்தம் இல்லை என்றால் நீங்களாகவே சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து விடுங்கள் என்பது ஒதுக்கி தள்ள முடியாத பரிசீலனைக்குரிய ஒரு கருத்து. அந்த கருத்தில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றது திமுக தான் திமுக அரசும் ஸ்டாலின் அரசும் தான் முடிவு செய்யணும். இன்ஃபேக்ட் எனக்கு வந்த தகவல் பிஎஸ்பி அவங்க கட்சியோடைய, ஆம்ஸ்ட்ராங் கட்சியோடைய லாயர்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் மூவ் பண்ணுறாங்க சிபிஐ விசாரணை கேட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரல் கன்சென்ட்னுவாங்க. சிபிஐ ஒரு மாநிலத்தில் மாநில அரசோட அனுமதி இருந்தால் தான் எந்த வழக்கும் விசாரிக்க முடியும். அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை ஓராண்டுக்கு முன்பு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட சில நாட்களிலேயே தமிழக அரசு வாபஸ் வாங்கிவிட்டது. அதனால் இன்றைக்கு சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டில் நடந்த எந்த சம்பவத்திற்கு வேண்டும் என்றாலும் மத்திய அரசு மோடியே நினைச்சாலும் உத்தரவிட முடியாது. நீதிமன்றங்கள் உத்தரவிட்டால் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அதனால தான் ஹைகோர்ட்டுக்கு இவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சிக்காரர்கள் மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன்.
மாயாவதியோட கருத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பது தவறான கருத்து. அந்த நிலை இன்னமும் ஏற்படவில்லை. இதே போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் அந்த நிலை கண்டிப்பாக ஏற்படும். ரெண்டாவது கருத்து, மாநில அரசுக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு தொடர்பில்லை என்றால் நீங்களாகவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை புரிந்து கொள்ளக்கூடியது. அதில் எந்த தவறும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். இந்த படுகொலை நடக்குது. படுகொலை நடந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே வந்து 8 பேர் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா நகர் கமிஷனர் ஆஃபீஸ் சரண்டர் ஆகிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. அஷ்ரா கார்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்கிற வார்த்தையை சொல்கிறார். காவல்துறையில் வந்து செக்யூருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். சிஎம் வந்து அவர் வீட்டில் கைது பண்ணாங்க அப்படின்னு போகிறார். ஒரு சம்பவத்துக்கு 3 வேறு ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனால் எதுலேயுமே வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. இதில் கூடுதலாக வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சிலப்பெருந்தகையாக இருக்கட்டும் இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து உண்மை குற்றவாளிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சார்ஜை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? இல்லைங்க, இது அவர்கள் உண்மை குற்றவாளிகளா இல்லையா என்பது வழக்கு விசாரணையில் தான் தெரியும். ஏன்னா போலீஸ் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. செக்யூர் பண்ணுறதுன்றது அரசு தான். அது சேம் மீனிங், அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அஷ்ரா கார்க் சொல்கிறதும் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறதும் ஒன்று தான். தட் இஸ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்றாங்க அவங்க. பட் அந்த சம்மந்தப்பட்டவர்கள், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அது சரண்டர் ஆனவங்க வந்து நாங்கள் சரண்டர் ஆகிட்டோன்றாங்க. சரண்டர் ஆகுறதுன்றது வழக்கமாக வந்து கோர்ட்டில் தான் சரண்டர் ஆவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆக மாட்டாங்க. அங்கேயே ஒரு நெருடல் வருது. எனவே போலீஸ் வெர்ஷன் வந்து நாங்கள் செக்யூர் பண்ணோன்னு சொன்னதுனால அந்த விஷயத்தில் நம்ம போலீஸை சஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை தாண்டி வந்து அடுத்து என்ன கேட்டீங்க நீங்கள் வந்து உண்மை குற்றவாளிகள்ன்றது வந்து திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்லன்றாங்க. அது அவங்க தான் ஆதாரத்தை நிரூபிக்கணும். ஏன்னா போலீஸ் வந்து இவங்க தான் அக்யூஸ்டுன்றாங்க, நாங்கள் தான் பண்ணோன்னு ஒரு 8 பேர் சரண்டர் ஆகிருக்காங்க. எதிர்த்தரப்பில் வந்து அப்போசிஷன் லீடர்ஸ் வந்து இது அவர்கள் வந்து உண்மை குற்றவாளிகள் அல்லன்றாங்கன்னா அது 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 உண்மை குற்றவாளிகள் இல்லைன்றது அவர்கள் தான் வந்து இன்னும் அதிகப்படியான எவிடன்ஸை கொடுக்கணும். இது வரும் நாட்களில் தெரியும். சம்மந்தப்பட்ட ஃபேமிலி, அவருடைய நண்பர்கள் வந்து இவங்க உண்மையான குற்றவாளியில் எங்களுக்கு நீதி வேணும். அதுவும் பிஎஸ்பின்றது ஒரு பெரிய இந்தியாவோட 6 ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒன்று பிஎஸ்பி. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வாக்குகள் இல்லாமல் இருக்கலாம், பட் இட்ஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. அந்த லீடர் அவங்க பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டை கொலை பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து வழக்கமாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அவங்களாவே சிபிஐ கொடுத்துருவாங்க. எங்களுக்கு எதுக்கு, எங்கள் மேலே சந்தேகம் வேணாம், நாங்களே ஒத்துழைக்கிறோன்னு கம்ப்ளீட்டாக இமீடியட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க சிபிஐக்கு. அந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான் இதில் உண்மை என்னன்றது நமக்கு தெரிய வரும். இந்த கட்டத்தில் திருமாவும் செல்வ பெருந்தகையும் இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்று சொல்வது ஒரு கருத்து. அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து அவங்க தான் பண்ணாங்கன்னு. இன்னொன்று, இந்த மாதிரி சரண்டர் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரையலில் வந்து நாங்கள் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அப்போ பயந்து போய் நாங்கள் சரண்டர் ஆனோம்வாங்க. அவன் ஒருத்தனும் குற்றத்தை ஒப்புக்கொள்ள போகிறது கிடையாது. இன்னொன்று வந்து 4 மணி நேரத்தில் இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த கருத்துமையாக இருக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் கத்தியை பிடிச்சோம், அந்த யூனிஃபார்ம் ஜொமேட்டோ யூனிஃபார்ம்லாம் வந்து அங்கே டிஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் எங்கே வச்சு பிடிச்சாங்க, எது லீடு கிடச்சிச்சு அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸும் இவங்க வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் லேட்டராக வருது. மொத்தம் 11 பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி கஸ்டடியில் எடுக்க போகிறோன்னு வேறு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், இதில் வந்து நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது. எங்கே வச்சு பிடிச்சாங்க, எந்த இடத்துல வச்சு பிடிச்சாங்க, எந்த டீம் பிடிச்சிது அவங்கள, இந்த மாதிரி எந்த கிளாரிஃபிகேஷனுமே இல்லை. இங்கே தான் சந்தேகம் வருது. ஆகவே திரும்பவும் செல்வ பெருந்தகையும் சொல்லுவதை நம்ம முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாது, முழுவதும் ஏற்றுக்கவும் முடியாது, முழுவதும் ஒத்துக்க முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க லீடரே மாயாவதியே கேட்டிருக்காங்க, அவங்க லாயர்ஸ் கேட்டிருக்காங்க. மேபி அவங்க ஒய்ஃப் இன்றைக்கி ஃபைல் பண்ணுவாங்கன்னு கூட சொல்கிறாங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறாங்க சிபிஐ என்கொயரிக்குன்றாங்க. கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கோட டீம் வந்து மூவ் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃபே பெட்டிஷனராக வராங்களா இல்லை கட்சிக்காரன் மட்டும் வராங்களான்னு தெரியல. பட் தே ஆர் மூவிங் த பெட்டிஷன்ஸ் தான் நான் கேள்விப்படுறேன். அது நடக்கும்போது தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, மாநில அரசு மீது இந்த சம்மந்தப்பட்ட ஹை ப்ரொஃபைலில் கொல்லப்பட்ட ஹை ப்ரொஃபைல் லீடரோட கட்சிக்கோ குடும்பத்துக்கோ நம்பிக்கை இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ கொடுத்துட்டு போகிறது நல்லது. மாயாவதியோட ஸ்டேட்மெண்ட் வந்து அதில் எந்த தப்பும் இருக்கிறதா நான் பார்க்கல. ஏன்னா தமிழக அரசின் மீது ஃபார் ராங் ரீசன்ஸ் தேசிய ஊடகங்களின் பார்வை திரும்பி இருக்கிறது. ஃபார் ராங் ரீசன்ஸ், தவறான காரியங்களுக்காக தமிழ்நாடு மீது ஏற்கனவே வன்மத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களுக்கு இது லட்டு சாப்பிட்ற மாதிரி. அப்போ பழிப்பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் எந்த தவறும் செய்யலை, இந்த படுகொலையில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்பதை வெளி உலகத்திற்கு ஜஸ்ட் வித் ஒன் ஆக்ட், ஒரே ஒரு காரியத்தை ரொம்ப சிம்பிளாக செய்கிறது மூலமாக திமுக அரசு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தன்னை 90% வந்து விலக்கி கொள்ளலாம். இந்த சிக்கல்லேருந்து அவங்க 90% தங்களை தாங்களே விலக்கி கொள்ளலாம். இந்த பழிப்பாவத்திலேருந்து அவங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம். அவங்கள யாரும் குறை சொல்ல முடியாது. இப்போ
இப்போ ஸ்டேட் போலீஸே இதை விசாரிக்குதுன்னு போது அந்த சந்தேகம் வந்துக்கிட்டே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். வழக்கு தீர்ப்பு யாராவது தண்டிக்கப்பட்டாலோ அல்லது விடுதலை செய்யப்பட்டாலோ கூட. சிபிஐக்கு நீங்கள் கொடுக்கறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சிபிஐ உண்மையிலே லாங் ரோப் கொடுப்பான். அவன் பெரிய அளவில் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனில் அதுவும் மர்டர் கேஸ்லலாம் செயல்பட மாட்டாங்க. டெஃபினட்டாக அவங்க உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள். அது மாநில அரசுக்கு நல்லது தானே. உங்களுக்கு லாஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லா கேஸையும் சிபிஐ கொடுன்னு கேட்குறது ஒரு ஃபேஷன், அது வேறு. கொடுக்கவும் முடியாது. அப்போ மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பட் ஹை ப்ரொஃபைல் கேசஸில், அதுவும் திமுகவுக்கு பொலிட்டிக்கலி டேமேஜ் பண்ணியிருக்க கேசஸ், ஆல்ரெடி தலித் பாலிட்டிக்ஸ் திமுக எதிராக பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்குள்ளே திரும்பிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் ஒரு தலித் தலைவர் கொல்லப்படுவது என்பது திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி தான். அவப்பெயர் 26 எலெக்ஷனில் இதெல்லாம் காட்டும். அப்போ ஏற்கனவே தலித் பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்களாகவே சிபிஐக்கு விசாரணையை கொடுத்து விடுவதன் மூலம் 90% இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலி இதோட பொலிட்டிக்கல் டேமேஜ் திமுக தலைமைக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. 26 தான் இதோட விலையை அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா தலித் ஓட் பேங்க் திமுக எதிராக பெரிய அளவில் எல்லா மட்டங்களையும் திரும்பிக்கிட்டு இருக்குது. அதை திமுக எதிராக திருப்புற வேலையில் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பின்னால் கனக்கச்சிதமாக வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நீங்கள் எதற்காக அவப்பெயரை சுமக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன லாஸு? நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கேஸை தமிழ்நாடு போலீஸை விசாரிக்கிறதுல உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. எத்தனையோ கொலை நடக்குது. அந்த மாதிரி இது ஒரு கொலையில் நீங்கள் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சி அப்படியே பேரும் புகழும் வாங்க போகிறதில்ல. அந்த அதர்வே ரவுண்ட் நீங்கள் பொலிட்டிக்கலாக இது உங்களுக்கு டேமேஜ் பண்ணியிருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களை வெளியில் நீங்களே உங்களை எஸ்கேப் பண்ணிக்கலாம், தப்பிச்சுக்கலாம் இந்த பிரச்சனைலேருந்து வித் ஒரு சிம்பிள் ஆக்ட். நீங்களாவே சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருங்க, ஒரு நஷ்டமும் கிடையாது. அப்போ அந்த விதத்தில் மாயாவதி சொல்கிறது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து. நான் சொல்கிறேன், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. திமுகவில் யாருக்காவது உண்மையிலே திமுகவோட பாலிட்டிக்ஸில், திமுகவோட எதிர்காலத்தில் யாருக்காவது உண்மையிலே அக்கறை இருந்தனா, a true genuine well-wisher of DMK, அவர் நான் சொல்வதை ஒப்புக்கொள்வார். இந்த கேஸில் நீங்களாகவே திராவிட முன்னேற்ற ஸ்டாலின் அரசே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி விடுவது என்பது பல எதிர்கால விமர்சனங்களிலிருந்து, பொலிட்டிக்கல் டேமேஜஸ்லேருந்து திமுகவையும் முதலமைச்சரையும் காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது அவங்களாம் புரியுமான்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். அவங்களுக்கு தலித் பாலிடிக்ஸ் திமுக எதாவது திரும்பிக்கிட்டு இருக்குது. 2026 அதோடைய இம்பேக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் எதிர்த்தரப்பு என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவரை தலித் பார்க்குறீங்க, வெட்டின அந்த குரூப்பும் ஆற்காடு சுரேஷுடைய தம்பியாக இருக்கட்டும், அப்புறம் இந்த இன்னொருத்தராக இருக்கட்டும், அவங்களாமும் தலித் தான். இதை நீங்கள் கேஸ் ஐடென்டிட்டியோட கொண்டு போகாதீங்க. அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, அதனால் அவர் கொல்லப்பட்டிருக்காரு. ஒரு இண்டிவிஜுவல் ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்காதீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இல்லை, இது ரொம்ப தவறான பார்வை. அவர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். அவர் ஜாதகத்தை நோண்டி எடுத்து அவர் மேலே சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் அவர் டிஃபேம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறானது. அவை உண்மையாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நீ பேச வேண்டியது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் சீரழிந்திருக்குது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இந்த இடத்துல கொல்லப்பட்டவனோட ஜாதகத்தை பேசுறது என்பது அயோக்கியத்தனமானது. நிறைய பேர் கொல்லப்படுறவங்க ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் தான். இன்னைக்கு உலக உத்தமர்களாக தாங்களே பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஏன் சில பத்திரிகையாளர்கள், சில அதிகாரிகள், இவங்களோட ஜாதகத்தை நோண்டணுன்னா எத்தனை அட்டம்ப்ட் மர்டரு, எத்தனை மர்டர் கேஸு, எத்தனை பிளாக்மெயில், சீட்டிங்கு, மிரட்டி பணம் வாங்குறது, இதெல்லாம் இந்த உத்தம சீலர்களும் பண்ணியிருக்காங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். அதனால் ஒரு கொல்லப்பட்ட ஒரு தலைவரோட மரணம் அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது, ரொம்ப ஆபத்தானது. இந்த நேரத்தில் அந்த எந்த பொலிட்டிக்கல் லீடரோட படுகொலையும் பொலிட்டிக்கல் கிரைம் தான். அது தனிப்பட்ட பகன் எடுத்துகிட்டு போயிட முடியாது. இந்த குறைந்தபட்ச அறிவு வேணும். ஆகவே இந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கோட ஜாதகத்தை பேசுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது. இது உள்நோக்கத்துடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்கும், அவங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய வெகுமதிகளுக்கு, அவங்கக்கிட்ட மாதம் கிடைக்கக்கூடிய சன்மானங்களுக்கு தாங்கள் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இத்தகைய பேச்சுக்களை சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முகமூடி இன்று மக்கள் மன்றத்தில் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆம்ஸ்ட்ராங்க்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல, பட் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். எப்பேற்பட்ட கொடுங்குற்றவாளியை கூட சட்டம் அங்கீகரித்த முறையை தவிர வேறு விதத்தில் அவருடைய உயிரை எடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டத்தின் மாட்சிமை. அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை பொதுவெளியில் வெட்டி கொள்றத
ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நியாயப்படுத்துறதும் வாள் எடுத்தவன் வாளால் மடிவான் என்று வேதாந்தம் பேசுவதும் பச்சை அயோக்கியத்தனம். இவர்கள் இதன் மூலமாக மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் வாளை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனசாட்சி இல்லாத பேச்சு இது. ஒரு படுகொலை நடந்திருக்கிறது, இந்த நேரத்தில் அவர் ஜாதகத்தை பற்றி பேசுகிறதும் அவருக்கு இப்படி தான் முடிவு வரும்னு பேசுகிறதும் அயோக்கியத்தனமானது. இது பிரச்சனை அது இல்லை. அதாவது ஆளும் கட்சிக்கும் குறிப்பாக முதலமைச்சருக்கும் இது கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, மறுபடியும் சொல்கிறோம், ஏற்கனவே தலித் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எல்லா மட்டங்களிலும் திரும்பி கொண்டிருக்கிறது, எதிராக போய் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த படுகொலை திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பெருத்த பின்னடைவை கொண்டு வந்திருக்கிறது. இவர்கள் தங்களுடைய போக்கை ஆளும் கட்சி மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் 26 இதற்கான விலையை இவர்கள் கொடுப்பார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எதிர்த்து தமிழக அரசுக்கு எதிராக நேற்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் திராவிட மாடலு, சமூக நீதி, திராவிடியன் ஸ்டாக்குன்னெலாம் தங்களை தாங்களே பெருமையாக பேசி கொண்டவர்கள் ஜேஎன்யூவில் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் கி வீரமணிக்கும் திராவிடர் கழகத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் பிற ஆன்டி மோடி ஃபோர்ஸஸுக்கும் சாதகமாகவும் ஆதரவாகவும் தான் ஜேஎன்யூ மாணவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஜேஎன்யூ மாணவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள்னா அது திமுக அரசுக்கும் திமுகவுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை மணி. எப்படின்னா, ஏற்கனவே தலித் அரசியல் திமுகவுக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய அளவில் முற்போக்காளர்கள், தலித் ஆக்டிவிஸ்ட் திமுகவுக்கு எதிரான மனநிலையை நோக்கி நகருவார்கள். இது திமுகவுக்கு நல்லது இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நல்லது இல்லை. ஏன்னா இவர்கள் மீது நமக்கு விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தாலும் கடந்த 3 ஆண்டுகள் இவர்கள் நிரம்ப சாதனைகளையும் செய்திருக்கிறார்கள். மோடி அரசுக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக உறுதியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். ஒரு அழகான கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். 3 தேர்தல்கள் இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. 40க்கு 40 100% ரிசல்ட் ஆன்டி மோடி கொல்யூஷனுக்கு இந்தியா பிளாக்குக்கு 40 சீட்டு கிடைச்ச ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவில் கூட 1 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு பாலிடிக்ஸ் இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையில், ஃபாசிசம் இந்தியாவை கவ்வி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல்கள் முற்றிலுமாக மோடியை பதவியிலிருந்து அகற்றவில்லை. பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். இந்த அபாயகரமான கட்டத்தில் தான் நாம் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பின்புலத்தில் பார்க்கும்பொழுது ஒரு மதசார்பற்ற கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைமை, அதனுடைய அரசு இத்தகைய அவச்சொல்களுக்கு ஆளாவதும், தலித்துகளுக்கு எதிரான அரசு என்று பெயர் எடுப்பதும், இந்த அரசுக்கு எதிராக டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள், தலித் மாணவர்கள் போராடுவதும் மிகுந்த ஆபத்தானது. இந்த புரிதல் ஆட்சியாளர்களுக்கு வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. மாயாவதியோட ஸ்டேட்மெண்ட்டே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்குறாங்க? அவங்க கட்சியில் ஒருத்தர் இறந்துருக்காரு, அதனால் அவங்க சொல்கிறாங்க. காங்கிரஸில் சேர்ந்தால் ராகுல் காந்தி இதை பேசியிருப்பார், பிஜேபியில் சேர்த்தா பிஜேபி தேசிய தலைவர் பேசுவாங்க, இது ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்றாங்க. பட் அந்த மாயாவதி பேசின மேடையில் திமுகவுடைய கூட்டணி கட்சியான விசிகாவும் இருக்காங்க. அவங்க அதை ஆமோதிக்க தான் செய்கிறாங்க, அதுக்கு எதிர்கருத்து வைக்கல. இன்னொன்று, அவங்க தான் சார்ஜஸே வைக்கிறாங்க. செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்டோடைய இன்டெலிஜென்ஸ் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிருக்கு, பல தடவை நான் அசம்பிளியில் நானே பேசியிருக்கேன் அப்படின்னு சீரியஸ் சார்ஜஸை வைக்கிறார். ஸோ இதை வெளியிருந்து பேசுகிறவங்கிறத தாண்டி மாயாவதி பேசுனது ஒதுக்கித்தல்னாலும் கூட்டணிக்குள்ளே இருக்கவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே, சிஎம் கீழே இருக்க ஹோம் மினிஸ்ட்ரி மேலே இவ்வளோ சீரியஸ் சார்ஜஸ் வைக்கிறது எப்படி இருக்குது? இல்லைங்க, இது மாயாவதி பிஎஸ்பி செத்தா மாயாவதி வருவாங்க, காங்கிரஸ்காரன் செத்தா ராகுல் காந்தி வருவார்ன்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ரொம்ப வன்மமான பேச்சு, ரொம்ப தவறான பேச்சு. இது அகைன் இது திமுகவுக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டிக்கொள்ளக்கூடிய வாலாட்டிகளின் பேச்சு. இது மக்கள் முடிவு பண்ணட்டும். அதை இந்த திருமாவோட பேச்சில் உளவுத்துறை தோல்வி என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையினால் உறுதியாக சொல்ல முடியும், உளவுத்துறை 3 முறை எச்சரித்திருக்கிறது. நடவடிக்கை எடுக்கிறது லா அண்ட் ஆர்டரோட பொறுப்பு. கமிஷனர் எங்களுக்கு அது தவறான தகவல். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 3 முறை அவருக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று உளவுத்துறையிலிருந்து 3 முறை அறிக்கை போயிருக்கிறது. இன்ஃபேக்ட் ஆர்கனைஸ்டு கிரைம் ப்ரிவென்ஷன் யூனிட் OCIன்னு ஒன்று சொல்லுவாங்க, அங்கிருந்தே அங்கே ஒரு திறமையான இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அவரே ரிப்போர்ட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ 3 முறை, கடந்த 4 மாதங்களில் 3 முறை ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று மாநில காவல்துறைக்கு, அது அடுத்த டிஜி லெவலாக கமிஷனர் லெவலான்னு எனக்கு தெரியாது, போயிருக்கு. ஆகவே உளவுத்துறை தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இது எல்லா பழியையும் தூக்கி இவங்க உளவுத்துறை மேலே போடுறாங்க. இம்ப்ளிமெண்டேஷனில் கோளாறு இருக்குது, L&Oவில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆகவே எல்லா பழியையும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் உளவுத்துறை மீது போடுவது என்பது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக செய்யக்கூடிய காரியம் என்று தான் நான் பார்க்கிறேன். எப்படி பார்த்தாலும் இது போலீஸோட ஃபெயிலர், அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை.
அது முதலமைச்சர் தான் அது சரி பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா நந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து இதனோட பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் ஃபார் டிஎம்கேன்னு சொல்லும் பொழுது நான் இவ்வளோ தானே விரிவாக சொன்னேன். 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க, ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய பிரமாதமான மாநிலத்தில் 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்டு. இந்த இடத்துல வந்து இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே 22 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, லெஸ் தேன் 2 இயர்ஸ். தலித் ஃபோர்ஸஸ் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாகவே திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் அணி திரண்டுட்டு இருக்காங்க. அதில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இது மாதிரி இருக்குது. இது பெரிய அளவில் அரசியல் ரீதியான பாதிப்பை ஸ்டாலின் அவர்களுக்கு கொண்டு வரும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜேஎன்யூ மாணவர்கள் திமுக ஸ்டாலின் அரசுக்கு எதிராக போராடுவது என்பது ஒரு பேட் ஓமன். பர்செப்ஷன் வாரில் நீங்கள் தோக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த புரிதல் வந்து ஆட்சியாளர்களுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா வந்து இதை வந்து தங்களை தாங்களே பாராட்டி கொள்வதும், இது வந்து மாநில காவல்துறை மேலே எந்த தவறும் இல்லை என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. நான் எனக்கு கிடைச்ச தகவலின்படி வந்து உளவுத்துறை 3 அறிக்கைகளை கொடுத்திருக்கிறது, கடுமையான எச்சரிக்கைகளுடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது டிஜி லெவல்லையா கமிஷனர் லெவல்லையான்னு தெரியாது. எல்என்ஓக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் பாஸ் ஆகிருக்குது இன்டெலிஜென்ஸ்லேருந்து. இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் டன் த பெஸ்ட் ஜாப். உளவுத்துறை தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்திருக்கிறது. கோட்டை விட்டது எல்என்ஓ. இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த 3 ஆண்டுகளில் நிறைய முறை பேசப்பட்டிருக்கு. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் ஊடகங்களில் அதுக்கு பிறகு வரக்கூடிய தகவல்கள் இருக்கட்டும், முக்கியமாக இந்து போன்ற முன்னணி நாளிதழ்களில் அடுத்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு 2 நாளில் இத்தனாம் தேதி டேட்டு போட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்துச்சு, லோக்கலில் இருக்கவங்க வந்து அதை கவனிக்க தவறிட்டாங்க, நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டில் கூட வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து 10 நாளைக்கு முன்னாடி இன்சிடென்ட் 10 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படி எல்லா இஷ்யூஸ்லையும் வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, ஆக்ட் பண்ணியிருக்கங்கிறத லேட்டராக வந்து மீடியாஸில் ஃப்ளாஷ் ஆகுது. ஆனால் இங்கே அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதைத்தான் நான் சொல்கிறேன். இன்டெலிஜென்ஸ்லேருந்து அவங்க திரும்ப சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் இதுக்கு முன்னால் இப்படி சொன்னதில்லை. நானும் 30 வருஷமாக ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன். எனக்கும் சோர்ஸஸ் உண்டு. நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன். என்னோடய சோர்ஸஸ்ன்ற வார்த்தை இது வரைக்கும் என் வாயிலேருந்து வந்ததே கிடையாது. நான் இப்போ முதன்முறையாக நான் சொல்கிறேன், எனக்கு கிடைத்த மிக மிக ரிலையபிள் சோர்ஸஸ்லேருந்து என்னால் சொல்ல முடியும். கடந்த 4 மாதங்களில் தமிழக உளவுத்துறையிலிருந்து 3 முறை வந்து எல்என்ஓவுக்கு வார்னிங் போயிருக்கு. கமிஷனருக்கு போயிருக்கு, டிஜிக்கும் போயிருக்கு. அது 2 பேருக்கும் போயிருக்குன்னு கேள்விப்படுறேன். அல்லது யாருக்கு லெவலுக்கு போச்சுன்றது அவங்க முடிவு பண்ணிட்டு டு தி கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ் போயிருக்கு. டு த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ் இட் குட் பி த டிஜி, இட் குட் பி த கமிஷனர். கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கிறிஸ்டல் கிளியர் வார்னிங் வந்து 3 ரிப்போர்ட் போயிருக்குது. பட் இவங்க ஆக்ட் பண்ணலைன்னும் பொழுது வந்து அது யாருடைய பொறுப்பு? கமிஷனர் வந்து என்ன சொல்கிறாரு, ரிப்போர்ட்டே வரலன்றாரு. எப்படிங்க அது? ரிப்போர்ட் வரலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, போன வருஷத்தோட ஒரு 5 அது இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரிங்க. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இது. இந்த நேரத்தில் பேச வேண்டிய பேச்சாங்க அது. எதுக்கு இதெல்லாம் பேசுகிறாரு கமிஷனரு? க்ரைம் ஸ்பாட்டுக்கு கமிஷனர் போகலங்க. ஏங்க அவர் போகல? இல்லை, இந்த கவர்மெண்ட்டில் எங்கேயுமே சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கு போன மாதிரி ஒரு ஏங்க எவ்வளோ பெரிய படுகொலைங்க, நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸுங்க. நேஷ்னல் மீடியா வருது, மாயாவதி வராங்க, திமுக எதிராக ஜேஎன்யூவில் போராட்டம் நடக்குது. அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு ஏன் கமிஷனர் போகல? நான் எப்படி பார்த்தா டிஜியே போயிருக்கணும். அப்போ இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இன்னொரு கேள்வியும் வந்துடுது. என்ன அப்படின்னா, வழக்கமாக இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் இருக்காங்க, இல்லை க்ரைம்ஸ் நடக்குது, அந்த கேங் ரைவல்ரினா அவங்கள நோட்டீஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் ஃபியூ டேஸாக லெஸ் தேன் ஒரு இயராவது கணக்கெடுத்துக்கலாம், அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸோடைய ஆக்டிவிட்டீஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கான ரிவ்யூ மீட்டிங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாடி ஊடகத்தில். இல்லை, எனக்கு வந்து தகவல் என்னென்னா, அந்த குறிப்பிட்ட யூனிட்லேருந்தே போயிருக்குன்றாங்க. ரிவ்யூ மீட்டிங் நடந்ததான்னு எனக்கு தெரியாது. பட் அதான் நான் முதல்ல சொன்னேன், குறிப்பிட்ட யூனிட்லேருந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆர்கனைஸ்டு க்ரைம்ஸ் அந்த யூனிட்லேருந்து கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு, எல்என்ஓ மெயின்டைன் பண்ணுற ஆஃபீஸர்ஸ்க்கு, டாப் ஆஃபீஸர்ஸ்க்கு ரிப்போர்ட் போயிருக்கு. லுக், இது இஎஸ் அ லைஃப் த்ரெட் ரிப்போர்ட் போயிருக்குது. இவங்க கோட்டை விட்டுருக்காங்கன்றாங்க. அவர்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, அவரும் கேர்லெஸ்ஸாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு சார்ஜஸ். ஏங்க துப்பாக்கி வச்சு வந்தால் என்னங்க பண்ண முடியும்? 7 பேர் வந்து வெட்டுறான்னா அவருக்கு 2 கன்மனை ப்ரொவைட் பண்ணியிருக்கலாமேங்க. பிஜேபியில் நிறைய பேருக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு, அதில் பாதி பேருக்கு வந்து ப்ரெஸ்டீஜுக்காக கொடுத்துருக்கான். அவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்றாங்க. பக்கத்திற்கு தெரியாதவங்களாம் கொடுத்துருக்காங்க. பட் எனவே எனக்கு அது கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அப்பயும் போலீஸை தான் நம்ம சொல்லுவோம். அதனால் புல்லு பூச்சி கூட மதிக்காத ஒருத்தனுக்கு எதுக்கு துப்பாக்கி பாதுகாப்புனா, 1% த்ரெட் பர்செப்ஷன் தான் கூட நீ துப்பாக்கி பாதுகாப்பு கொடு, தப்பு கிடையாது. இங்கே வந்து ஜெனுயன் த்ரெட் இருக்குங்க அவருக்கு. ஸோ தலித் லீடருங்க, நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட்டு. 1% சான்ஸ் லைஃப் த்ரெட் இருக்குன்ற புரிதல் கூட போலீஸுக்கு இல்லை. 1% சான்ஸ் இருந்தால் கூட நீ கன்மன் ப்ரொவைட் பண்ணணும்.
நாளைக்கு நடந்த பிறகு வருத்தப்படுறதுக்கு எவனுக்கோ கொடுக்க வேணாமான்னு கேட்குற கேள்வி இவர் கொடுக்கூடாதான்றது நியாயமான கேள்வி தானேங்க. இனி ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் எங்கே வந்து நிற்கிறேன்னா நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனோட பொலிட்டிக்கல் ப்ரைஸை ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் தான் கொடுப்பாங்க, போலீஸ் கிடையாது. கமிஷனரோ டிஜிபியோ ஏடிஜிபியோ ஒன்று ப்ரொமோஷன் ஆகி போவாங்க, இல்லை ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்களோட பென்ஷனு பிஎஃப் கிராஜுவிட்டி எதுலேயுமே எந்த பாதிப்பும் வராது. ரிட்டையர் ஆன பிறகு ஆடலையே 4 பேரை வீட்டில் வச்சுக்கிறதுல கூட அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. சஸ்பென்ஷன் இருந்தால் கூட இதெல்லாம் அவங்களுக்கு தொடரும். அப்போ இதோட பாதிப்பு யாருக்கு? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு. அதைத்தான் பேசுங்கன்றோம். இந்த அரசாங்கத்துக்கு வால் பிடிக்கக்கூடியவர்கள் இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. அட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் த சீஃப் மினிஸ்டர். இது எவ்வளோ பெரிய தோல்வி, இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிற பாடம் என்ன, ஏன் நடக்குது இதெல்லாம், எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது, எந்த விதமான ஒரு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வந்து ஒரு 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 செல்ஃப் அசஸ்மெண்ட், தன்னைத்தானே பரிசோதனை, சுய பரிசோதனை இந்த அரசுக்கிட்ட இல்லையே. அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான், இது இந்தியாவில் அங்கே நடக்கலையா, உத்தரப்பிரதேசில் மாயாவதிக்கு என்ன தகுதி, மாயாவதி தகுதியை பற்றி பேசுகிற வேண்டிய நேரம் இது கிடையாது. திராவிட மாடல் அரசு சமூக நீதி உலகத்திலே நாங்கள் தான் வசந்தவங்கன்னு பேசுகிறீங்கல்ல, அந்த கவர்மெண்ட்டில் நடக்கலாமான்றதான் கேள்வி. ஆப்வியஸ்லி மாயாவதி வில் டூ பாலிடிக்ஸ், தெரிஞ்ச விஷயந்தான் இது. இல்லை, மாயாவதி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு இருக்குது. சிபிஎம் ஆஃபீஸ் தாக்கப்பட்ட போது பாலகிருஷ்ணன் அறிக்கையே கொடுத்தார். தமிழ்நாட்டில் சாதியவாதிகளோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு, கூலிப்படைக்கும் அவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, கூலிப்படையை வைத்து சாதியவாதிகள் அவங்களுடைய பகையை தீர்த்துக்கிறாங்க, இதை காவல்துறைக்கு கண்ட்ரோல் பண்ணணும், அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஓப்பனாக சொன்னார். சாதியவாதிகளுக்கும் கூலிப்படைக்குமான நெருக்கம் நெக்ஸஸ் எப்படி இருக்குன்னு அவர் அவரோட அறிக்கையில் சுட்டி காட்டியிருந்தார். அதுக்கு பிறகும் இந்த மாதிரியான ஒரு அவங்க கூட்டணியில் இருக்கவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம்ஏ சொல்லுதுன்னா வேறு என்ன சர்டிஃபிகேட் வேணும், வேறு என்ன சர்டிஃபிகேட் வேணும் ஓபிஎஸ்க்கு? இன்றைக்கி சிபிஎம் ஆஃபீஸ் அடித்ததுன்றது இந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் காதல் திருமணத்தை நடத்தி வச்சாங்க. எவ்வளோ பெரிய நிகழ்வு தெரியுமா? குஜராத்தில் காங்கிரஸ் ஆஃபீஸ் அடித்து உடைச்சதை பற்றி உட்காந்து 9 மணி நேரம் பேசுகிறானுங்கல்ல, சோஷியல் மீடியாலையும் டிவிலையும். இதை பற்றி எவனாவது பேசினானா? பேச மாட்டானுங்க. ஏன்னா இந்த குருட்டுத்தனமான ஒரு கட்சி ஆதரவு என்பது இன்னொரு கடுமையான ஒரு அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு இருக்குல்ல, அது நியாயமானது. ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுன்றது நியாயமானது, நான் மறுக்கல அதை. ஆனால் குருட்டுத்தனமான திமுக ஆதரவு என்பது உங்களுடைய பகுத்தறிவையை மழுங்கடிக்குது. சிபிஎம் ஆஃபீஸை நெல்லையில் அடித்து உடைச்சான், குஜராத்தில் காங்கிரஸ் ஆஃபீஸை அடித்து உடைக்கிறான். அதை விட இது கம்மியான குற்றச்சாட்டு பொலிட்டிக்கலாக ஒத்துக்கிறான். ஆனால் இதுவும் தப்பு தானே. இதை விமர்சனம் பண்ணி நீ பேசினா கலைஞர் பீரியட்லையோ ஜெயலலிதா பீரியட்லையோ எடப்பாடி பீரியட்லையோ எந்த பீரியட்லையும் பொலிட்டிக்கல் முடிச்சிடும். பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆஃபீஸை கும்பல் அடித்ததே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு நிலைமை இங்கே மோசமாக போயிருக்குன்னா இதுக்கு யார் பொறுப்பு? குஜராத்தில் பொலிட்டிக்கல் மோட்டிவ்காக அடிச்சாங்க, இங்கே ஒரு கேஷ் குரூப் அடிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி, அதை விட இது கொஞ்சம் சீரியஸ் சார்ஜ். எக்ஸாக்ட்லி, அப்படி கூட வச்சுக்கலாம். அது பொலிட்டிக்கல் மோட்டிவ். காங்கிரஸ் ஆஃபீஸை அடிச்சு ஓடிச்சது பொலிட்டிக்கல் மோட்டிவ், இங்கே கேஸ்ட் மோட்டிவ். நியாயப்படி பார்த்தா சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் காதல் திருமணத்தை முன்னின்று நடத்தி இருக்க வேண்டும். சிபிஎம் நடத்துது, பாராட்டுக்குரியது. அதுக்கு அவங்க விலையும் கொடுக்குறாங்க. அதுதான் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸுக்கான ஒரு அளவுகோல். அடித்ததில் பாம்பு போடணும், துப்பாக்கியால் சுடணும் அவசியம் இல்லை. கல்லால் அடித்து கத்தியால் குத்தினா கூட எண்ணெயே வரும், தெரியும்ல. தீவிரவாத நடவடிக்கை என்பதற்கான அளவுகோல் பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்கள் மட்டும் இல்லை, பயன்படுத்தப்படுவதற்கான நோக்கம். சிலிண்டர் பாம்பு தான் வெடிச்சுது கோயம்புத்தூரில். ரொம்ப நாள் ஏமாத்துறீங்க அது சிலிண்டர் வெடிப்புன்னு. என்னைய சார்ஜ் ஷீட்டில் டெரர் ஆக்ட்னு சொல்லிட்டான்ல, 14 பேரை தூக்கி உள்ளே போட்டிருக்கான்ல. இப்போ வரைக்கும் சிலிண்டர் வெடிப்புன்னு தானே பேசுகிற. உன்னையே ஏமாற்றிக்கிறல்ல. டினையல் மோடுன்னு உண்டு இல்லை, மன நோய் அது. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சமூக போராளிகளுக்கும் சோஷியல் மீடியா வாரியர்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை. டினையல் மோடு. இங்கே எல்லாம் தேனும் பாலும் ஓடுது. மூச்சு விடக்கூடாது நீ, ஏன்னா ஃபாசிசம் வந்துடும். இந்த கதையே வேணாம். நீ குடும்ப அரசியலும் கேவலமான லஞ்ச லாவணியமும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிற சமூக விரோதிகளை கண்டுகொள்ளாமல் விடுவதும் தான் ஃபாசிசம் வருவதற்கான முதல் படி. இந்த புரிதல் இல்லாமல் அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களின் நிலைமை. இல்லை, டினையல் மோடு அப்படிங்கிறது பிரச்சனை நடந்த பிறகும் அவங்க அப்படியே எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இங்கே ரீசெண்ட் டேஸில் நான் நோட் பண்ண இன்சிடென்ட்ஸ் வச்சு சொல்லும்போது, இப்போ இந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட்லேயும் இதே தான் பண்ணாங்க.
பெங்களூரில் அந்த ராமேஸ்வரம் கஃபே பிளாஸ்ட் நடக்கும்போது தமிழ்நாட்டில் சொல்லும்போது பட் என்னையை அரெஸ்ட் பண்ணும்போது தெரிய வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இங்கே உள்ளே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண பிறகு தான் அவங்க இங்கே இருக்காங்கங்கிறதே தமிழ்நாட்டுக்கு தெரியுது, தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ்க்கு தெரியுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து டெரரிஸ்ட் ஆக்டில் என்னையே உள்ளே வந்தது. ஜாஃபர் சாதிக் இஷ்யூவில் இங்கே கோடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து திருப்பி இடியும் என்சிபியும் சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது. ராஜ்பவனில் அந்த பெட்ரோல் பாம்பு போட்டதாக கர்கா வினோத் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை என்னையை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல இங்கே வந்து ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு ப்ராசிஷன் ராக்கெட் இருக்குன்னு சொல்லி அவங்க டிப் ஆஃப் கொடுத்து அதை பஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நடக்கிற எல்லாமே சென்ட்ரல் ஏஜென்சிஸ் உங்களுக்கு டிப் ஆஃப் கொடுத்த பிறகு தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ இங்கே இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் உடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்குங்கிற கேள்வி இருக்குது. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கொடுக்குற டிப் ஆஃபில் தான் இங்கே ஸ்டேட் போலீஸோட ஆளுகைக்கு உட்பட்ட, அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட, அவங்களோட லீகல் மேண்டேட்டுக்கு உட்பட்ட விஷயங்களே இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ என்ன கவர்மெண்ட்டு? விமர்சனங்களே எங்களுக்கு கூடாதுன்னா எப்படிங்க? எங்களை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அது தேனும்பாலும் அங்கே ஓடுது. அப்படி எந்த கவர்மெண்ட்லேயும் ஓடாது. ராமராஜ்யம்ன்றது ஒரு உட்டோப்பியா. எந்த கவர்மெண்ட்லையுமே குறைகள் அதிகமாகவும் நிறைகள் கம்மியாகவும் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொண்டாடுவதற்கு குறைவாகவும் விமர்சனத்திற்கு அதிகமாகவும் தான் எல்லா அரசியலுமே இருக்கும். நம்ம ஏன் வந்து இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய அரசியல் கொள்கை என்பது அடிப்படையில் பெரும்பான்மை மதவெறி சார்ந்ததாக இருக்கும்போது அதற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அந்த ஒரு காரணம் தான் வந்து மிக முக்கியமான காரணம். இவர்கள் பெரும்பான்மை மதவெறிக்கு ஆளாகாமலும் மதசார்பின்மை உண்மையில் கடைபிடிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக மட்டும்தான் நம்மை போன்றவர்கள் இந்த அரசை ஆதரிக்கிறோம். அதுதான் அளவுகோலும் கூட. மற்ற விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு அரசை எடை போட முடியாது. எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்க நல்லது கெட்டது தான் திமுக கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அதனால தான் நான் முதல்லே சொன்னேன், பேட்டியோட முதல்லே, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு இந்த சம்பவத்தை வச்சு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வைத்து மாயாவதி சொன்னது தவறு, உண்மையிலேயே தவறு. அதுக்கு சட்டம் ஒழுங்கு மாயாவதி சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சீர்குலைந்து இன்னமும் போகவில்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடரும் பொழுது, கம்ப்ளீட்டாக தொடரும் பொழுது அது அங்கே போய் நிற்கும். ரெண்டாவது, உங்களுடைய பாசிச எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை காரணி தமிழகத்தில் நீங்கள் செய்ய தவறுகளை, பல விஷயங்களை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவையாக வைக்காது. நீங்கள் மக்கள் நல விரோதமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது உண்மையிலே வந்து மக்கள் நலன் அக்கறை கொண்டவர்கள் உங்களை எதிர்க்கத்தான் செய்வார்கள். உங்களை எதிர்ப்பவர்களை எல்லாம் சங்கிகள் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இதைவிட ஒரு மோசமான, தவறான, அயோக்கியத்தனமான வாதம் வேறு எதுவும் இருக்கவே முடியாது. ஆகவே இன்னும் சொல்லப்போனால் ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் க்ளீன் கவர்மெண்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த க்ளீன் கவர்மெண்ட்டில் வந்து குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, கூடிய வரைக்கும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான மதவெறி கும்பல்களுக்கு, தனிப்பட்ட படுகொலைகளோ அரசியல் படுகொலைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கோவை குண்டுவெடிப்பு மாதிரியான சம்பவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மதவெறியர்கள் உள்ள பூர அடிப்படை மதவாதிகள், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. ராமேஸ்வரம் கேஃபில் அடிப்பட்டவன் வந்து செஞ்சவன் இங்கே தொடர்பு ஏற்படுத்துகிறான்னா, என்ஐஏவோட கரங்கள் நீடுதுன்னா அப்போ எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணலைன்னா உங்களுடைய மோடி எதிர்ப்பு என்பது வெறும் வியாபாரமாக தான் இருக்குமே ஒழிய அது பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. அது காலப்போக்கில் நீர்த்தும் போயிடும். நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய தவறுகளை பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை காரணத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து நியாயப்படுத்துவீர்களே, ஆனால் மற்றவர்களும் அதை நியாயப்படுத்த வேண்டும். இல்லாட்டி பிஜேபி வந்துடும் பார்னு பூச்சாண்டி காமிக்கிறீங்களா, இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது. இறுதியாக ஒரு கேள்வி சார். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு. ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது நானே டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அதை வந்து எந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளானார் அப்படிங்கிறது தெரியும். உண்மையில் அது சீரியஸாக ஒரு இஷ்யூ. திமுகவும் அதை எந்தளவுக்கு கையில் எடுத்தாங்கன்னு தெரியும். எடப்பாடி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஆட்சியில் எந்த ஒரு மேஜர் இஷ்யூ நடந்தாலும் அதுக்கு பின்னாடி அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டு சிஎம்க்கு தெரியாமல் நடந்துச்சு, தெரிஞ்ச உடனே வந்து நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. விகடன் மேலே எஃப்ஐஆர் போட்டது, மேல்மாலை நடந்தது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். மேல்மாலை வந்து இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போன பிறகு கரிசனம் கொண்ட முதல்வர், தாயில்லம் கொண்ட முதல்வர் வந்து அந்த குண்டாசை ரத்து பண்ணார் அப்படின்னு அரசு செய்திக்குறிப்பிலேயே போட்டாங்க. அதே மாதிரி வெள்ளத்துறை சஸ்பென்ஷன், இப்படி எல்லாமே வந்து முதல்வருக்கு தெரியாமல் நடக்குது, முதல்வருக்கு தெரிஞ்சவொடனே அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே அரசு நிர்வாகத்துக்கும் முதலமைச்சருக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கா? பதில் கூற விரும்பவில்லை. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.